நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை கஸ்தூரியை நவம்பர் 29 வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பதற்கு நீதிமன்ற நடுவர் ரகுபதி ராஜா உத்தரவிட்டிருக்கிறார். 29ஆம் தேதி வரை அவர் சிறையில் அடைக்க வேண்டும் என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவு கையெழுத்திட்ட பின்னர் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இங்கிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் புழல் பெண்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் நடிகை கஸ்தூரி. தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு எழும்பூரில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கஸ்தூரி அவர் பேசிய போது இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெண்கள் குறித்து பேசிய விவகாரம் சர்ச்சையானது. அந்த வீடியோ பதிவுகளின் அடிப்படையில பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருந்தாலும் இவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எழும்பூர் பகுதியில பேசியது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு எழும்பூர் காவல் நிலையத்திலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீசார் முயன்றனர், சம்மன் அனுப்புவதற்கு முயன்றனர். ஆனால் அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவருடைய சென்னை வீட்டில் இருந்தும் தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடி வந்த நிலையில்தான் அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதற்கிடையில 2 தனிப்படைகள் அமைத்து எழும்பூர் போலீசார் அவரை தேடி வந்தனர். ஹைதராபாத்தில் அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில தனிப்படை போலீசார் ஹைதராபாத் விரைந்து நேற்று மாலை ஹைதராபாத்தில் வைத்து அவரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட கஸ்தூரி இன்று காலை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். உதவி ஆணையர் ஜெகதீசன் மற்றும் பெண் காவல் ஆய்வாளர் கஜலட்சுமி ஆகிய இருவரும் அவரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலமும் பெற்றார்கள். அவர் மீதான குற்றச்சாட்டு குறித்து அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக அவரை போலீஸ் பாதுகாப்புடன் எழும்பூர் நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்தினார்கள். விடுமுறை தினம் என்பதனால வழக்கமாக நீதிமன்ற குடியிருப்பில் ஆஜர்படுத்துவார்கள். வழக்கின் முக்கியத்துவம் கருதி பொறுப்பு நீதிபதியாக 5வது நீதிமன்ற நடுவர் ரகுபதி ராஜா நேரில் இந்த வழக்கை விசாரித்தார். தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையினுடைய முடிவில் அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் வைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 29ஆம் தேதி வரை 14 நாட்கள் அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இங்கிருந்து கஸ்தூரி போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து செல்லும் பொழுதே அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு புழல் பெண்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார். வரும்பொழுதே ஒரு முறை மருத்துவ பரிசோதனை அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. வெகு தூரத்தில் இருந்து அழைத்து வருகிறார்கள். அதே போன்று விதிகளுக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதன்படி மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கஸ்தூரி அழைத்து வந்தார்கள். பிறகு தற்பொழுது நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனால மீண்டும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அந்த மருத்துவ அறிக்கையும் சிறையிலே பெண்கள் சிறையிலே அவர் அடைக்கப்பட இருக்கிறார். பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் அவர் சிறிது நேரத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட இருக்கிறார். அவர் மீது 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. எழும்பூரில் நடந்த இந்து மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டில் அவர் மீது அந்த வழக்கு பதிவு கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படுவதாகவும் சாதி மத இனம் மொழி குறித்து பேசி இருவேறு மக்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவது மோதலை ஏற்படுத்துவது என்ற சட்டப்பிரிவும் அரசுக்கு அல்லது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில அல்லது குற்றத்தை தூண்டக்கூடிய வகையில பேசுவது என்ற சட்டப்பிரிவிலும் அதுபோன்று அவதூறு பேச்சு மூலமாக வதந்தியை பரப்புவது என்ற இந்த 4 சட்டப்பிரிவுக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் வெளிவர முடியாத அந்த சட்டப்பிரிவின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததுனால அவருக்கு காவல் நிலைய ஜாமீனோ மற்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சட்ட வல்லுநர்கள் மூலம் கூறப்பட்டுள்ள நிலையில்
அதற்கு பிறகுதான் அவர் நீதிமன்றத்திலும் அவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்தார். ஆனால் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்தே தனிப்படை போலீசார் அவரை நேற்றைய தினம் கைது செய்தார். கைது செய்யப்பட்டவர் சாலை மார்க்கமாகவே அழைத்து வரப்பட்டு தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் கஸ்தூரி வெளியில் அழைத்துச் செல்லப்படுகிறார், சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அதற்காக அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் காவல் நிலையத்தில் இருந்து போலீசாருடைய வாகனத்தில் ஏற்றும் பொழுது அரசியல் அராஜகம் ஒழிக நீதி வெல்லட்டும் என்ற கோஷம் எழுப்பி அவர் காவலருடைய வாகனத்திலே போலீசாருடைய வாகனத்திலே இருந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையாக எழுந்த போதே, அதாவது இவர் நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது இவர் பேசிய அந்த வீடியோ சர்ச்சையாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. பலராலும் ஆங்காங்கே புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய சமுதாய மக்களால் ஆங்காங்கே புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறுதினமே அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதற்கு விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக ஒரு சிலரை மட்டுமே குறிவைத்து, அதை குறிப்பாக அரசியல் ரீதியாக ஒரு சில கட்சியினரை மட்டுமே தான் பேசியதாகவும், தெலுங்கு மொழி பேசக்கூடிய அனைவருமே தான் தவறாக பேசவில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்திருந்தார். என்றாலும் கூட அந்த தொடர்ந்து சர்ச்சையாக இருந்த நிலையில்தான் அவர் மீண்டும் அந்த வார்த்தையை, தான் பேசிய வார்த்தையை திரும்ப பெறுவதாகவும், நான் பேசியதற்காக வருந்துவதாகவும் அவர் மன்னிப்பு கேட்டு தனது சமூக வலைதள கணக்கில் பதிவையும் அவர் வெளியிட்டிருந்தார். என்ற பொழுதும் அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினர், பல தனிநபர்களும் புகார் அளித்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீனும் அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதனால தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.